ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் ஃபுட் ரிவ்யூ பண்ண போறேன். அதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்க லொகேஷன் எங்கன்னு சொன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டிங்க. இந்த இடத்துல தான் இன்னைக்கு நாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். இங்க பிரியாணி மற்ற சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி எங்க இருக்குன்னு சொன்னா கெண்டி அணிவத் ரோட்ல தாங்க இருக்கு. ஸோ நீங்க கெண்டிக்கு வந்தா இங்க வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர் எல்லாமே சூப்பர் கூலா, கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க. ஸோ நம்ம போய் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்ணுவோம். நமக்கு அவங்க மெனு கார்ட் குடுக்கல. பெரிய மெனு புக் ஒண்ணே குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த புக்ல நம்ம டிசைனா எல்லாத்தையும் பார்த்து, நமக்கு புடிச்ச மாரி சாப்பாடும் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நாங்க ஸ்பெஷலா அங்க போனது பிரியாணி சாப்பிடுறதுக்காக தானே. ஸோ நாங்க அதனால பிரியாணி தான் ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம அங்க போனதுமே, அங்க உள்ள சர்வன்ட்ஸ் எல்லாமே நம்மள ரொம்ப வார்மா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. வணக்கம் சொல்லி, தமிழ் முறைப்படி வணக்கம் சொல்லி அவங்க நம்மள வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ள போகும்போதே ஒரு தமிழ் கல்ச்சர் படி எல்லாமே இருக்கும்போது, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹேப்பியா கூட நாங்க ஃபீல் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டே நாங்க சிக்கன் மிளகு சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துருச்சு. அத தான் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். அ சும்மா சொல்லக்கூடாதுங்க. சிக்கன் மிளகு சூப் உண்மையிலேயுமே ரொம்ப ஹாட்டாவும், ரொம்ப டேஸ்டியாவுமே இருந்துச்சு. நான் அத சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு. அத நாங்க ஆற வச்சு சாப்பிடுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆனுச்சு. அவ்வளோ ஹாட்டா இருந்துச்சு. ஹாட் அண்ட் ஸ்பைசியாவே அந்த சூப் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த சூப். நான் எப்பயுமே தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு போனாலே சாப்பிடுறது மெயினா இந்த சிக்கன் சூப் குடிச்சிருவேன். நான் பல தடவ போயிருக்கோம். ஸோ அந்த சூப் இன்னைக்குமே சூப்பரா இருந்துச்சு. நம்ம குழந்தைகள் கூட ஒவ்வொருத்தரும் அத சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சின்னவங்களுக்கு ரொம்பவே இந்த சூப் பிடிச்சிருந்துச்சு. ஸோ 3 பேருமே போட்டி போட்டு இந்த சூப்ப குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் மெயினா இந்த சூப்பு குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அடுத்ததா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த மெயின் டிஷ் எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் அ மஷ்ரூம் மசாலா ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்துருச்சு. இப்ப அத எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லப் போறேன். நான் ஏற்கனவே சாப்பிட்டனால எனக்கு அந்த டேஸ்ட் எப்பயுமே பிடிக்கும். தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டா இருந்தனால நான் அடிக்கடி போனதே அந்த சாப்பிடுறதுக்காக போவேன். இன்னைக்கு இப்ப இந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தான் நாங்க பார்த்து சொல்லப் போறோம். ஆரம்பத்துல நான் போகும்போது எல்லாமே எப்பயுமே கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அதனால தான் நாங்க அடுத்தடுத்து போயிருந்தோம். இப்ப பிரியாணி எப்படி இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லப் போறேன். தலப்பாக்கட்டியில பிரியாணி எப்பவுமே இது மாதிரி ஒரு செம்புல தாங்க சர்வ் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல இந்த செம்பு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. பட் இப்ப கொஞ்சம் சின்னதானதா எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த அளவு இதுல இருக்கிற இந்த அளவு தான் ஒரு ஆளுக்கான பிரியாணி. நல்லா சாப்பிடுற ஒருத்தருக்கு வந்து இது பத்தாது. பட் கொஞ்சம் மினிமைஸா சாப்பிடுறவங்களுக்கு, அளவா சாப்பிடுறவங்களுக்கு இது தாராளமா இருக்கும். இந்த ஒரு பீஸ் சிக்கன், ஒரு எக் மட்டும் தாங்க அவங்க குடுத்திருந்தாங்க அந்த பிரியாணிக்கு. சைட் டிஷ்க்கு சிக்கன் கிரேவியும், ரைத்தாவும் கிடைச்சிருந்தது. சிக்கன் பிரியாணிக்கு மொத்தமா இவ்வளோ தாங்க கிடைச்சிருந்தது. அதே மாதிரி மட்டன் பிரியாணிக்கும் அதே சிக்கன் கிரேவியும், ரைத்தாவும் தாங்க கிடைச்சிருந்தது. ஸோ இவ்வளோ தான் மொத்தமா பிரியாணிக்கு கிடைச்சது. நம்ம எக்ஸ்ட்ராவா மஷ்ரூம் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நாங்க வேறையா எடுத்தது. ஸோ இப்ப நாங்க எப்படி டேஸ்ட் இருக்க போகுதுங்கிறத தான் சொல்லப் போறோம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். நான் பிரியாணி சாப்பிட்டு பார்த்த அளவுல இதுக்கு முன்னாடி இந்த தலப்பாக்கட்டி பிரியாணில நான் சாப்பிட்டனால சொல்றேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான டேஸ்ட்டா இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு நான் சாப்பிடும்போது எனக்கு டேஸ்ட் அவ்வளவா பிடிக்கல. ரொம்பவே ஆவரேஜா தான் இருந்துச்சு. சிக்கன் பீஸ் கூட ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா, டேஸ்ட்டுன்னு சொல்லப்போனா இத விட நல்ல டேஸ்ட்டான பிரியாணி வந்து நம்ம கெண்டிலேயே நெறைய இடத்துங்கள்ல இருக்குது. கெண்டில மட்டும் இல்ல, முழு ஸ்ரீலங்காவிலயுமே இத விட டேஸ்ட்டான பிரியாணி சாப்பிடலாங்கிற ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. மட்டன் பிரியாணி இதுதான் மட்டன் பிரியாணிங்க. மட்டன் பிரியாணில பீஸ் மொத்தமா இவ்வளவு தான் இருந்துச்சு. குவான்டிட்டியும் இவ்வளவு தாங்க. ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்த்தோம்னு சொன்னா ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மட்டன் பிரியாணியும். அதோட பிரைஸோட ரேஞ்சுக்கு இவங்க குடுக்குற இந்த குவான்டிட்டி வந்து ரொம்பவே குறைவா தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம மத்த ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடும்போது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இத விட டேஸ்ட்லயும் சரி, குவான்டிட்டிலயும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஓவராலா சொல்லப்போனா பிரியாணி வந்து ரொம்பவே ஏவரேஜா தான் இருந்துச்சு. பட் மஷ்ரூம் மசாலாவும், சூப்பும் சூப்பரா இருந்துச்சு. பில்லும் வந்துருச்சுங்க. ஸோ பில் கூட 8000 சம்திங் வந்திருந்துச்சு. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்க வரேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.